everyone, welcome back to Soumya Ganeshan's kitchen. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி கொரியாண்டர் தொகையல். கொத்தமல்லி தொகையலுக்கு இதுதான் வேண்டிய பொருட்கள். ஆக்சுவலி இதுக்கு கடலைப்பருப்பு ஒரு 1/4 கப் எடுத்துட்டுருக்கேன், உளுத்தம்பருப்பு முழு உளுந்து 1/4 கப்பு, பெருங்காயம் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கல்லுப்பு போட்டால் நல்லாயிருக்கும். புளி காரத்துக்கு ஏற்ற மாதிரி, எங்கள் ஆட்டில் காரம் கம்மி, ஸோ ஒரு 5 மிளகா எடுத்துட்டுருக்கேன். இப்போ ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்துட்டுருக்கேன். அதில் அந்த வெளியே அந்த வேரை மட்டும் கட் பண்ணால் போதும். தண்டு இருந்தால் பரவாயில்ல, தண்டு அரைச்சா கூட நல்லது தான் உடம்புக்கு. நான் தண்டு எப்போவுமே யூஸ் பண்ண தூக்கி போட மாட்டேன். வேண்டாத அந்த இலைகள் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கோங்க, அது மட்டும் எடுத்துட்டா போதும். அந்த கீழே இருக்கிற வேரை மட்டும் கட் பண்ணுங்கள், ப்ரௌன் கலர்து. இப்போ பாருங்கள், வேரை மட்டும் கட் பண்ணிவிட்டு நான் இதை ஒரு மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப நைஸாக இல்லாமல் சும்மா குட்டி குட்டியாக சாப் பண்ணிட்டுருக்கேன். ஒரு அளவுக்கு தான் சாப் பண்ணேன். இதை நல்லா தண்ணியில் போட்டு அலசிக்கணும், மண் இருக்கும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் ஒரு வேஷ்டியில் ஃபேன் கடியில், வெயிலில் போடக்கூடாது, ஃபேன் கடியில் ஒரு 1 ஹவராவது நல்லா ஈரமே இல்லாதபடி நல்லா விரித்து வச்சு காய வச்சுக்கணும். ஆச்சு. இப்போ பண்ணிடலாம். நம்ம ஒரு கனமான சட்டியில் நான் நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு நல்ல செவக்க வறக்கணும். அது கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு, கடலைப்பருப்பு பெருசாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் லைட் கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிச்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, இது பாருங்கள் கொஞ்சம் லைட் கலர் மாற ஆரம்பிச்சுட்டு உளுத்தம்பருப்பு கூட. அப்போ காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன், ஒரு 5 உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். பெருங்காயம், இது பொடியாகவும் இல்லை கல்லாகவும் இல்லை, நடுவாந்தரமாக அந்த பீசியில் இருக்கும்ல அந்த ப்ளூ கலரில், அதுதான் பண்ணிட்டுருக்கேன். இது நல்லா செவக்கணும். உங்களுக்கு கொத்தமல்லி பொடி அப்படின்னு பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த பருப்பு அளவு ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. ஒரு கட்டுக்கு நீங்கள் ஆல்மோஸ்ட் 1/2 கப்பு பருப்புகள் போட்டுக்கலாம். இப்போ புளி, அந்த காரத்துக்கு ஏற்ற புளி நான் அப்படியே போட்டு இதையும் லைட்டாக பொரிச்சிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு பொடி பண்ண ஈஸியாக இருக்கும். அதில் நார் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு, அந்த புளியில் இருக்கிற அந்த நார் எடுத்துகிட்டு இதில் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி அலம்பி காய வச்ச கொத்தமல்லி நல்லா காஞ்சிருக்கணும், தண்ணி ரொம்ப இருக்கக்கூடாது. இந்த கொத்தமல்லி தொகையலோட லைஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதே இந்த தண்ணி இல்லாமல் நம்ம பண்ணுறது தான். இது எல்லாமே ஈஸி ப்ராசஸ். இதுக்கப்புறம் தான் நம்ம அரைப்போம் பார்த்தீங்களா, அதுதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அரைக்கணும். அதை நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு. இப்போ இதில் இருக்கிற மிச்சமீதி அந்த தண்ணி கூட போகிறதுக்கு நம்ம அடுப்பில் போட்டு லைட்டாக ஒரு பெரட்டி எடுத்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு அந்த சலசலப்பு சத்தம் போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கண்டினியூஸாக இது பண்ணி அந்த எவாப்ரேட் ஆயிரும். இந்த இருக்கிற கொஞ்சம் கொத்தமல்லி தண்ணி கூட எவாப்ரேட் ஆயிரும். பாருங்கள், கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு அந்த இலை கொஞ்சம் சுருங்கிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிரும். அதை கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். நம்ம நல்லா சூடோடு அரைக்கக்கூடாது, ஆவியில் இன்னும் தண்ணி வந்துடும். அப்புறம் உப்பு, இது ரெண்டுத்தையும் நம்ம போட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும். சுத்தமாக தண்ணி விடக்கூடாது. நீங்கள் உங்களோட பேஷன்ஸு, உங்களோட இது எல்லாம் தான் இதில் டெஸ்ட் பண்ணப்படும். நீங்கள் பேஷண்ட்டாக தண்ணி விடாமல் எடுத்து அரைச்சிங்கன்னா கொஞ்சம் கம்பல்சம். நான் இந்த கொத்தமல்லி தொகையில் தான் அரைக்கிறது தான் மெயின் இது. இதில் கொஞ்சம் கஷ்டமான வேலை, மற்றது எல்லாம் ரொம்ப ஈஸி. இது நீங்கள் எடுத்து இந்த மாதிரி வரும் உங்களுக்கு நடுவில். அதை திருப்பி பாதியாக போட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கணும். பருப்பு ஃபுல்லாக அரைப்படாது, 1க்கு 2ஆக தான் இருக்கும், அதுதான் டேஸ்ட்டு. இது பாருங்கள், நான் 3 மிக்ஸி மாற்றினேன். இந்த மிக்ஸிலாம் செட் ஆகலை, புல்லட் மிக்ஸி. இப்போது புதுசாக வாங்கினதுனால அதை ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். பட் நம்மளோட ட்ரெடிஷ்னல் மிக்ஸி இருக்குல்ல, ப்ரீத்தி, அந்த ப்ரீத்தி மிக்ஸியில் தான் பெஸ்ட்டாக வரும் இது. இது பாருங்கள், நல்லா எடுத்து சுத்தமாக தண்ணி விடலைன்னா அதை எடுத்து நம்ம கையால் அதை கலக்கி எடுத்து வழித்து நம்ம அதை திருப்பியும் அரைச்சோன்னா விப்பர்லேயும் நார்மல்லையும் போட்டு அரைச்சா இந்த அளவுக்கு வரும். அந்த பருப்பெல்லாம் அரைகுறையாக உடஞ்சிருக்கும். அப்புறம் அந்த கொத்தமல்லியோட இப்படி உருட்டி கூட வைப்பாங்க நிறைய பேர். இப்படி உருட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு உருண்டையாக எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான், தண்ணி விடாமல் அரைச்சா உங்களுக்கு ரொம்ப நாள் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஆல்மோஸ்ட் 1 மந்த்துக்கு மேலே யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.